இன்னைக்கு தங்க விக்கிற விலைக்கு தங்க நகைகளை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி பத்திரமா வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு. வீட்டுல வச்சிருந்தாலும் சேஃபா இருக்கணும், வெளியில போட்டுட்டு போறனாலும் திருட்டு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஒரு பேங்க்ல கொண்டு போய் லோன் பர்பஸ்க்காக நம்ம வச்சிருந்தா அங்கேயும் இந்த மாதிரியான திருட்டுத்தனங்களும் போலியான நகைகளை மாத்தி வைக்கிற சூழ்நிலைகளும் நடந்துட்டு இருக்கு. அப்படி ரீசெண்டா நடந்த 2 உண்மையான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒருவேளை நீங்க அடகு நகைகளை குறிப்பிட்ட பேங்க்ல அண்ட் கவர்மெண்ட் பேங்க்ல நீங்களா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேரா வந்து இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா ஒரு அவசர தேவை வருது அப்படின்னு சொன்னா உடனே கைமாத்தி விடுறதுக்கு பணமா வந்து மாத்துறதுக்கே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயமே அந்த நகை கடன் தான். ஸோ அதுலேயுமே இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒரு பெரிய அடியா தான் மக்கள் மத்தியில இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸே ஒரிஜினல் நகைகளை எடுத்துட்டு போலி நகைகளை மாத்தி வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ரெகுலரா நியூஸ் பார்த்துட்டே இருந்தாலும் இதை பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனா இது நம்ம பேசல அப்படின்னா மக்கள் மத்தியில நிறைய அவேர்னஸ் வந்து இல்லாம போயிரும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கேன். சோ 2 உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூலூர் பகுதியில ஒரு வாடிக்கையாளர் கனரா பேங்க்ல வந்துட்டு ஒரு 5 வளையல்கள் வந்து வச்சிருக்காங்க. சோ அவங்க முதல்ல கொண்டு போய் வச்சு 1 இயர் வந்து ஆயிருச்சு. சோ 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஜுவல்ல வந்து திருப்பணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஜுவல்லையும் அவங்க திருப்பிட்டாங்க. அவங்க ப்ராப்பரா செக் பண்ணல, வளையல் டிசைன் எல்லாமே கரெக்டா இருக்கவும் பேங்கை நம்பி தான் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். எல்லா செக்யூரிட்டி ஃபார்ம்லயுமே நம்மளுக்கு சைன் வாங்குறாங்க, பியூரிட்டி செக் பண்றாங்க, நிறைய நேரம் நம்மளை வெயிட் பண்ண வச்சு நிறைய லீகல் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பணமும் தராங்க, திருப்பி ரிட்டர்ன் நம்மளுக்கு நகையுமே தராங்க. அந்த கான்பிடென்ட்ல இந்த மேம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க கொடுத்த 5 வளையல்கள்ல ஒரு நகை மட்டும்தான் அவங்களுடைய சொந்த தங்க நகை, மீதி இருக்கக்கூடிய 4மே போலியான நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா பேங்கை வந்து அப்ரோச் பண்றாங்க. இது என் ஜுவல் வந்து கிடையாது, ஸோ இதுல வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, எனக்கு என்னுடைய ஜுவல் வேணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க. இந்த சம்பவம் அடுத்த கட்ட நடவடிக்கையா காவல்துறை வந்து உள்ள வர்றாங்க. அவங்க 2 பேரையுமே வந்து விசாரிக்கிறாங்க. அதாவது வாடிக்கையாளரையும் விசாரிக்கிறாங்க, பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸையுமே விசாரிக்கிறாங்க. என்கொயரி பண்ணும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 5 மாசம் ஆகுது. ஆனா அந்த 5 மாசம் வரைக்குமே அவங்களுக்கான எந்த ஒரு பதிலுமே அந்த வாடிக்கையாளருக்கு வந்து கிடைக்கல. இப்ப திரும்பவும் அந்த வாடிக்கையாளரை பேங்க் வந்து அப்ரோச் பண்றாங்க. ஓகே, இதை நம்ம வந்து ஒரு செட்டில்மெண்டா வந்து நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ அந்த கோல்டு மிஸ் ஆன கோல்டுக்கு இன்னைக்கு என்ன கோல்டு ரேட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டை வந்து நாங்க உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடக்குது. ஸோ போலீஸ்ல நம்ம ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம், எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஒரு 5 மாசம் ஓடிருச்சு, நம்மளுடைய நகையும் போயிருச்சு. இனி இதுக்கப்புறம் வந்து ஒரு என்கொயரி நடந்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஓகே, நம்மளுக்கு அந்த ரேட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாடிக்கையாளரும் செட்டில்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இது இப்படியே முடிஞ்சிருது. இது நியூஸா வந்து நம்ம நியூஸ் சேனல்ல வந்து நம்ம பார்க்கிறோம். அண்ட் செகண்ட் இன்சிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல கூட்டுறவு சொசைட்டில, கவர்மெண்ட் கூட்டுறவு சொசைட்டில ஒருத்தர் வந்துட்டு விவசாய கடன்ல வந்துட்டு ஜுவல்ல வந்து அடமானத்துக்காக வச்சிருக்காரு. அதை திருப்பி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செயின் டிசைன் அதே தான், ஆனா ஃபுல்லா கவரிங்ல வந்து இருக்கு, அது கோல்டே கிடையாது. சேம் பேட்டர்ன், அதே ஜுவல், கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் வந்து மாறல, அக்யூரேட் மாறல. ஆனா அந்த ஜுவல் வந்து ஃபேக்கான ஒரு ஜுவல்லா இருக்கு. இப்ப இதுல என்ன கேள்வி மக்கள் மத்தியில வருது அப்படின்னா, உள்ள எல்லாமே செக்யூர் பண்ணி சீல் பண்ணி லாக்கர்ல இருக்கக்கூடிய ஜுவல்லு எப்படி வந்து கோல்டு வந்துட்டு உங்களுக்கு கவரிங்கா வந்து மாறுது? அப்போ உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாம இது மாறுமா? இப்ப பேங்க்ல வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. லைக் இப்ப ஆல்ரெடி சூலூர்ல நடந்த இன்சிடென்ட்டை கனரால நடந்ததுதான். ஏன் எனக்கு இந்த விஷயம் பதறிச்சு அப்படின்னா, நானுமே கனரால தான் வச்சிருக்கேன். சோ கனரால இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா,
ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 டைம் அல்லது 3 டைம் தான் லாக்கர்ல இருந்து எடுப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் இருப்பாங்க. நகை மதிப்பீட்டாளருடைய உதவியோட அந்த லாக்கருக்கு பர்ட்டிகுலரா நியமிச்சிருக்கிற பெர்சன் தான் உள்ள போய் அந்த குறிப்பிட்ட நகைகளை எடுத்துட்டு வந்து நகை மதிப்பீட்டாளர்கிட்ட கொடுக்கறதும், திரும்ப இங்க அடகு வச்ச நகைகளை உள்ள கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறதுமே அவருடைய பொறுப்பு தான். ஸோ நம்ம வந்து நீங்க முன்னாடியே காலையிலேயே கொண்டு போய் அமௌண்ட் கட்டிட்டு நீங்க வந்தீங்கன்னாலுமே ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி அப்ப வந்து ஜுவல் வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல மட்டும் அந்த நபர் தான் போய் கீ வச்சு ஓபன் வந்து பண்ண முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த பர்சனுக்கு தெரியாம, நகை மதிப்பீட்டாளருக்கு தெரியாம, அந்த பேங்க் மேனேஜருக்கு தெரியாம, அது கூட்டுறவு சொசைட்டிலயோ இல்ல பிரைவேட் பேங்க்லயோ இல்ல கனரா பேங்க்லயோ வெளியே ஒரு ஜுவல் வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சோ இது எப்படி வந்து கவரிங்கா வந்து மாறுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. 3வது இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே தென் மாவட்டங்கள்ல ஆடு மேய்ச்சல் செய்யக்கூடிய ஒரு தம்பதியினர் இது கூட்டுறவு சொசைட்டிலேயே கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா கோல்டு செயினாவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா லென்த் வந்து கம்மியாயிருக்கு, கிராம்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. அந்த பத்த வச்சதனுடைய அடையாளங்கள் வந்து தெரியுது அப்படியே. இப்ப 18 இன்ச் இருக்குன்னு வைங்களேன், அது 16 இன்ச்சா மாறி இருக்கு, 2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. சோ அதை பத்த வச்சிருக்காங்கிறது தெரியுது. இது எப்படி குறையும்? இது வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? சோ அந்த கூட்டுறவு சொசைட்டிய மக்கள் முற்றுகையிட்டு எங்களுக்கு இந்த இடத்துல விசாரணை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைக்கிறாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பிற்காலத்துல ஒரு சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜுவல்ல வாங்குறோம். அவசர தேவைக்காக இவங்களை நம்பி, அதுவும் வெளியில தான் பிரைவேட் கம்பெனி தான் நிறைய மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. திருட்டுத்தனங்கள் நிறைய போயிட்டு இருக்கு, சைபர் கிரைம் போயிட்டு இருக்கு அப்படின்னா உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு, வெளியே பேங்குக்கு வெளியே சிசிடிவி கேமரா இருக்கு. ஒரு வாடிக்கையாளர் நாங்க கொண்டு வந்து ஜுவல்ல வந்து அடமானத்துக்கு வைக்கிறோம்னா 1008 கேள்விகள் நீங்க எங்களை கேக்குறீங்க. பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டா எக்ஸாக்டா இருக்கணும், இந்த ஜுவல்லுக்கான பில் வந்து இருக்கணும், ஹால்மார்க் முத்தி இருக்கணும், ஒருவேளை வந்துட்டு ஜுவல் மேக் பண்ண பற்றையினுடைய சீல் இருக்கு அப்படின்னா கடையினுடைய சீல் எங்க அப்படின்னு கேக்குறீங்க. சோ பேசிக்கா கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற HUID நம்பர், ஹால்மார்க் நம்பர் 916 இருந்தாவே போதும். ஆனா கடையினுடைய சீல் முதல் கொண்டு வேணும்னு எங்களை டார்ச்சர் பண்றீங்க. திரும்ப ரிட்டர்ன் எடுக்க போகும்போது இப்ப நியூ ரூல்ஸ் என்ன, எங்களுடைய நகை தான் அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சி வேணும்னு கேக்குறீங்க. நம்பி உங்ககிட்ட நாங்க நகையை வைக்கும் போது எந்த சேஃப்ல நீங்க எங்களுக்கு திருப்பி தர்றீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து வந்திருக்கு. சோ நீங்க வந்துட்டு ஜுவல்ல வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து வைங்க. ஜுவல்ல வந்து நீங்க வைக்கும் போதே அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம சைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைன் பண்ண அந்த ஃபார்ம்ஸ் மேலேயே உங்களுடைய எக்ஸாக்ட் ஜுவல்ல வச்சு ஒரு போட்டோ ஆர் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள லோன் ப்ராசஸ்க்காக கொடுங்க. ஒருவேளை நீங்க பின்னாடி பாதிக்கப்பட்டா கூட உங்ககிட்ட ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்க ஜுவல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதா இருந்தாலுமே அங்க உட்கார்ந்து ப்ராப்பரா அந்த சீலோ முத்திரையோ இருக்காங்கிறத செக் பண்ணி வந்து பாருங்க, வியர் பண்ணி பாருங்க. ஒருவேளை செயினா இருக்குன்னா வியர் பண்ணி பாருங்க, லென்த் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம செக் பண்ணி நம்ம டைமை சேவ் பண்ணி எதுவுமே பண்ண போறது இல்லை. நம்ம பேங்க்குக்கு போறதே அவசர அவசரமா வேலையை முடிச்சுட்டு ஐயோ ரொம்ப நேரம் நிக்கணும், ப்ரெஷர் இருக்கும், கூட்டம் இருக்கும், வெயில்ல போகணும், இதையெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்றோம். நம்மளுடைய ஜுவல் சேஃபா வருதாங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் வந்து பண்றதே இல்லை. ஸோ ஒரு கூகுள் பேல ஒரு 1000 rupees ஒருத்தருக்கு அனுப்புறதா இருந்தா கூட நம்ம மாத்தி அனுப்பிடுவோமான்னு ₹1 அனுப்பி நம்ம செக் பண்ற நாம இவங்களை நம்பி மொத்தமா கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு ஃப்ராடுத்தனங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ கொஞ்சம் மக்கள் வந்து அவேரா வந்து இருந்துக்கோங்க. யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லல. சோ இப்ப இந்த கனரா பேங்க்கவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா எல்லா பிரான்ச்சஸுமே இப்படிதான் இருக்குமாங்கிறத நான் மென்ஷன் பண்ணல. ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் இதை பண்ணிருக்குங்கும் போது அந்த பிராண்டு தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ஒரு இடத்துல நடந்தது மற்ற இடங்கள்ல நடக்காது அப்படிங்கிறது என்ன ஒரு உறுதித்தன்மை இருக்கு. சோ அதனாலதான் நம்ம இதை வந்து நம்ம சொல்றோம். சோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதையும் மீறி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நகையை திருப்பினதுக்கு அப்புறமா ஒரு பிரைவேட் இல்லைன்னா கவர்மெண்ட் பேங்க்ல மறுபடியும் லோன் பர்பஸ்க்காக காட்டுங்க. அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, அந்த பியூரிட்டி அப்படியே இருக்கு. இல்ல அவங்க மறுபடியும் மாற்றங்கள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா பேங்க்ல கிராஸ் செக் வந்து நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய போலி நகைகள் வந்து மாற்றி வைக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க என்ன மாதிரியான பேங்க்ல இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போயிருங்க.